மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயில் பொன்னாக்குடி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா. இந்த பொன்னாக்குடி கிராமம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாகர்கோவில் மெயின் ரோட்டில் சுமார் 8 கிலோமீட்டரில் பொன்னாக்குடின்ற கிராமத்தில் ரோட்டுக்கு, அதாவது நாகர்கோவில் மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் உள்ளே வரணும். பொன்னாக்குடின்ற கிராமத்தில் வெங்கடாஜலபதி ஆஞ்சநேயர் கோயில் அமைஞ்சிருக்கு. இது பழம்பெரும் கோவில், கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகளுக்கு மேலே ஆன கோயில். இங்கே வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கும்பாபிஷேக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது அரசாங்க கோவில், ஊர் கோவில். இந்த கோவில் வந்து கிராம கோவில், வளர்ச்சி இல்லாத கோவில். இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு மக்கள் உதவி பண்ணிங்கன்னா கூடி விரைவில் கும்பாபிஷேகம் வந்துடும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் 40% வேலை தான் பாக்கி இருக்குது. இது தனிப்பட்ட ஒரு ஆள், ஒருத்தர் காயாமுடி சேர்ந்தவங்க, அவங்க பாலசுப்ரமணியம் ஆதித்து தான் அதிகமான பணம் போட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவளுக்கு எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணோம்னா இந்த கூடி விரைவில் கும்பாபிஷேகம் வந்துடும். இந்த வெங்கடாஜலபதி வந்து ஃபேமஸான கோவில். வந்து பாருங்கள், ரொம்ப விசேஷமான சேத்திரம். கூடி விரைவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வெங்கடாஜலபதியும் ஆஞ்சநேயரும் ஒத்துழைப்பு கொடுத்து, நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் கண்ணு பார்த்துடலாம். 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கு ஃபேமஸாக விசேஷமான சேத்திரம். கண்டிப்பாக எல்லா பக்தர்களும் இந்த கோவில் வந்து சாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்வோம். இது அரசு இங்கே பொன்னாக்குடி கோயில் செய்யலாம். ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த பெருமாள் திருப்பதியில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கே திருப்பதியில் இங்கே இருக்க கொண்டாடி இருக்காப்புல. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர ஆஞ்சநேயர், அவரும் ஃபேமஸான ஆஞ்சநேயர். இந்த 2 கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கியாச்சு. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கூடிய விரைவில் கும்பாபிஷேகத்தை பார்க்குறது எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கோயில் அர்ச்சகர் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.